பழனி நில மோசடி விவகாரம். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் ஒரு நாள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க திண்டுக்கல் நீதித்துறை குற்றவியல் நடுவர் உத்தரவு. பழனி அடிவாரம் தண்டவாணி சுவாமி மடத்தின் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நில மோசடியாக தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இதில் 11 பேர் வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், விழுப்புரம் அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், நிலம் வாங்கிய திருப்பூர் பாப்பன்குளம் வெள்ளத்துறை, பழனி சேதுபதி, வழக்கறிஞர் அன்வர்தீன், ஒட்டஞ்சத்திரம் பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் ஆகிய 6 பேரையும் முதற்கட்டமாக கைது செய்தனர். அன்வர்தீன் உடல்நலை குறைவால் மதுரை சிறையில் உயிரிழந்தார். இதற்கிடையில் நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்ட ஜஸ்டின் மணிகண்டன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். இந்நிலையில் வழக்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்ல சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்தனர். அதன் பொருட்டு ஒரே நாளில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுப்பதற்கான அவசியம், அன்றைய தினம் சார் பதிவாளர் மேற்கொண்ட பிற பத்திரப்பதிவுகள், மோசடி பத்திர தயாரிப்பதற்கு அடிப்படையாக பயன்படுத்திய ஆவணங்கள், அதில் பதிவு செய்யப்பட்டுள்ள சாட்சிகள் குறித்து விசாரணை நடத்த உள்ளனர். இதற்காக நீதிமன்ற காவலில் உள்ள ஜஸ்டின் மணிகண்டன், ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரையும் 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு திண்டுக்கல் நீதித்துறை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற 1இல் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு இன்று நீதிபதி பாக்யராஜ் முன்பு விசாரணைக்கு வந்தது. இதற்காக மதுரையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருவரையும் திண்டுக்கல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் வழக்கை விசாரணை செய்த நீதிபதி ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரையும் இன்று ஒரு நாள் சிபிசிஐடி காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை செய்ய உத்தரவிட்டார். இதன்படி இருவரும் சரியாக 12 மணிக்கு திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். இவர்கள் மீண்டும் இன்று மாலை 5:30 மணிக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட உள்ளனர்.